வணக்கம் மக்களே, நான் உங்கள் பட்டுக்கோட்டை மோகன்ராஜ் தான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு பழம்பெரும் நடிகராக இருந்து இன்றைக்கி அப்பானா இவர் தாண்டா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாராலையும் புகழப்படுற ஒரு நடிகர் தாங்க நம்ம நெப்போலியன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு 3 மாதம் முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சார். ஸோ இந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. நெப்போலியனுக்கும் அவரோட மகனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரு புகழையுமே வாங்கி கொடுத்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது 3 மாதம் கழித்து நெப்போலியன் பையன் இருக்கார்ல, இவர் தன்னோட மனைவி செஞ்ச ஒரு வேலையை பார்த்துட்டு அதாவது நெப்போலியன் பையன் ஒரு முடிவெடுத்திருக்காருங்க. இதை நினச்சி நெப்போலியன் டெய்லி கலங்கி போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி நெப்போலியன் மருமகள் ஐஸ்வர்யா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெப்போலியன் பையன் தனுஷ் இருக்கார்ல, இவருக்கு உடம்புல பிரச்சனை இருக்கிறது உண்மைதாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட பையன் தனுஷுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தேடாத நாடு இல்லை, போகாத ஊர் இல்லைங்க. ஸோ எங்கேயுமே பொண்ணு கிடைக்காததுனால திருநெல்வேலியை சேர்ந்த விவேகானந்தரோட பொண்ணாக இருக்கிற ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை கோலாகலமாக ஜப்பானில் நடத்தி முடித்தாருங்க. இந்த கல்யாணத்துக்கு பல செலிப்ரிட்டிகளுமே போயிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் ஆகிடுச்சிங்க. ஸோ அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க முழுக்க தனுஷ் மேலே கேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நல்லா பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் அவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட ஹெல்த்தை பார்த்துக்காம முழுக்க தனுஷையே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நைட்டு கூட தூங்காமல் பார்த்தீங்கன்னா இவங்க தனுஷை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா தனுஷால் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதுங்க. ஸோ இவருக்கு எப்போ வேணால் தண்ணி துவைக்கலாம், எப்போ வேணால் பாத்ரூம் வரலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலே ரொம்பவே அக்கறையாகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த தனுஷ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனைவி நம்ம மேலே ரொம்பவே பாசமாக இருக்கா, அது நல்லது தான். பட் நம்ம மேலே பாசமாக இருக்கிறதுனால அவள் தன்னோட ஹெல்த்தை கெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனுஷ் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காருங்க. ஸோ இதனால தனுஷ் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா கிட்ட சொல்லி இங்கே ஒரு வேலைக்காரங்க வேணும், ஸோ நைட்டு 24 ஹவர்ஸ் பார்த்துக்கிற மாதிரி ஒரு வேலைக்காரங்க வேணும், எனக்கு கூட வேணாம், என்னோட மனைவி வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காருங்க. பொதுவாக நெப்போலியன் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் தனுஷ் ஓகே தாங்க சொல்லுவார். பட் இந்த விஷயத்துக்கு நெப்போலியன் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாது, என்னோட மனைவிக்கு ஒன்று தேவைன்னா நான் செஞ்சே ஆகணும், என்னால் செய்ய முடியாது நீ செய்யன்னு சொல்லிட்டு தனுஷ் நெப்போலியன் கிட்ட கடுப்படிச்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்படி தன்னோட மனைவிக்காக தன்னோட அப்பாவே வெறுக்கிறவங்க இருக்க தனுஷை பற்றின உங்கள்கிட்ட கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மேலும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.